அனைவருக்கும் மலைமேல் எடுப்பங்கிறையின் வணக்கம். இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சரவணா சூப்பர் ஸ்டோருக்கு தான் நாம் இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன், காஸ்ட் அயன், ட்ரிப்ளே குக்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே குவிச்சு வச்சுருக்கிறது எல்லாம் நார்மல் அயன் குக்வேர்ஸ். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு தோசைக்கல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது காஸ்ட் அயனும் தோசைக்கல் இருந்துச்சு. இது எல்லாமே சீசனிங் பண்ணாத தோசைக்கல். இதெல்லாம் ஒரு 276 ருபீஸ்க்கே கிடைக்குது. 276 ரூபாய். இதுலேயே நிறைய தோசைக்கல் வச்சுருந்தாங்க, நிறைய சைஸ் வச்சுருக்காங்க இரும்புலேயே. இதில் ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம காஸ்ட் அயனில் பார்க்கலாம். இந்த கூகுள் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அதுவே 100% அயன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மல்டி பர்பஸ் தவா தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. 698 ரூபாய். இதெல்லாம் நார்மலாக நம்ம ஆனியன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சாலே போதும். இதெல்லாம் வார்ப்பு சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வார்ப்பு கடாயின்னு போட்டிருக்காங்க. அயனில் 496 ரூபாய். இது சீசனிங் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இது அப்படியே யூஸ் பண்ணலான்னாங்க. நல்ல தீபாவளிக்கு முறுக்கு சுடுற மாதிரி வடை சட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பெருசாக முறுக்கு சட்டி. இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய இரும்பு கடாய். இதெல்லாம் நம்ம நம்மளே ஒரு தடவை இதை பழக்கப்படுத்திக்கணும். நம்ம வீட்டிலே பெரியவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இது எப்படி பழக்கிறதுன்னு. இதெல்லாம் ஒரு 350 ரேஞ்ச்லேயே நமக்கு கிடைக்குது. இந்த தோசைக்கல் தண்டவாள இரும்புன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம தண்டவாளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தரத்தில் இருக்கக்கூடிய இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 689 ரூபாய். நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் கல், ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம வெயிட்டாக இருக்கும், தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா ரோஸ்டெல்லாம் ஊற்றலாம். இதுவுமே நார்மல் இரும்பு தான், கைப்பிடி வச்சது. சிங்க் கடாயின்னு சொல்லுவாங்க. 314 ரூபாய். இதெல்லாம் நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த பணியார சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சீசனிங் பண்ணணும். இது மாதிரி இரும்பில் உள்ள தோசை கல், கடாயின்னு எல்லா ஐட்டம்ஸும் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. அதை எடுத்து காட்டுங்க. 236. அது இதான் நம்ம அப்போ பார்த்ததா? இல்லை, இது கைப்பிடியோடு உள்ளது. இது அப்படியே யூஸ் பண்ணலாமா? ரேட்டு 597. இது அதில் சின்னது நான்ஸ்டிக் மாடலா? 450. அயன் கடாய் 100% இரும்புன்னு சொன்னாப்புல இந்த தம்பி ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் நம்ம தாளிச்சு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி கடாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. 120 ரூபாயிலேருந்தே இந்த தாளிக்கிற கரண்டியெல்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம காஸ்ட் அயன் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு காஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய ஒரு கடாய் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீசனிங் பண்ணியே வச்சுருக்காங்க, வாங்கினோன்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது 2220 ரூபாய் இந்த சட்டியோட ப்ரைஸ். நார்மல் அயனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காஸ்ட் அயன் அப்படின்றது வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க. இரும்பை காய்ச்சி அந்த கடாய் மாதிரியே இருக்கிற ஒரு அச்சில் ஊற்றி செய்வாங்க. பணியார சட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பணியார சட்டி 3660 ரூபாய். 2 பக்கமும் கைப்பிடியோடு இருக்குது. சூடு தாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது காஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டான தோசைக்கல். 2500 ரூபாய். இது நம்ம மீன் அந்த மாதிரிலாம் பொரிப்பாங்க இல்லையா, சிக்கன் அந்த மாதிரி, அதுக்கான ஒரு பாத்திரம் தான். 2900 ரூபாய் இதோட ரேட்டு. ரொம்ப சூப்பராக மூடி போட்ட ஒரு கடாய் வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ரேட்டு 3400 ரூபாய். இந்த காஸ்ட் அயன் எல்லாமே நம்ம நார்மல் இரும்பை விட அதிகமான ரேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த பணியார சட்டி 1168 ரூபான்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் சுமாராக இருந்தது. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எத்தனை குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எண்ணிட்டுருக்கேன். இந்த முதல்ல உள்ள 3000க்கு மேலே உள்ளது காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுலேயே பிராண்டடாக சின்ன சைஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாம். சீசனிங்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காஸ்ட் அயனை நம்ம கொஞ்சம் ஹைட்லேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும்னு சொல்கிறாங்க. நார்மல் இரும்பு மாதிரி இது கிடையாது. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா 670 ரூபாய் இருக்குது. குட்டி ஸ்கில்லெட்டு ஆம்லெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய ஸ்கில்லெட்டு 1200 ரூபாய். இந்த ஸ்கில்லெட்டெல்லாம் பொதுவாக காஸ்ட் அயனில் அந்த ஸ்கில்லெட்டு அப்புறம் அந்த மீனெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது வாங்கிக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பொருள் வாங்கணும்னு அவசியமும் இல்லை. 1 or 2 ப்ராடக்ட்ஸ் இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க.
இது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ்ட்டு ரவா தோசைலாம் ஊற்றக்கூடிய ஒரு தோசை கல் 2600 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வருது. 660 ரூபா வரும். இதுவுமே காஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் பேஸ்டு கடாயின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் தோசை கல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரையிங் யூஸ் பண்ணக்கூடியது. எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாதனால அது சரியாக தெரியல, சாரி. 3500 ரூபாய் அதோட ரேட்டு. இதெல்லாம் ட்ரீப்ளே குக்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்க ஒரு குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான். கிளாஸ் லிட்டோடு இருக்குது பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரீப்ளே குக்வேர்ஸ் அப்படின்னா என்னென்னா 3 லேயர் இருக்கும். அந்த பாத்திரத்தை தயார் பண்ணும்போது இன்னர் அண்ட் அவுட்டர் லேயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. மீடியம் நடுவில் உள்ள அந்த லேயர் வந்து அலுமினியத்தால் செஞ்சுருப்பாங்க. இதுதான் ட்ரீப்ளே குக்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சமைக்கும்போது அந்த மேலே உள்ள லேயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால ஃபுட் சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் வைஸ் நல்லதுன்றாங்க. நடுவில் அலுமினியம் லேயர் இருந்தால் தான் அந்த ஹீட் வந்து நல்லா பரவும், அந்த சட்டி ஃபுல்லாக நார்மலாக ஒரே மாதிரி பரவும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதோட விலை வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் கொடுத்துருப்பாங்க. 2 லிட்லேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் இருந்ததுன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடாய் பாருங்கள், ரொம்பவே பெரிய சைஸாக இருக்குது. மேலே அந்த சிலிக்கான் இது போட்டிருக்காங்க 2 சைடும், கைப்பிடி. ஸோ இந்த மாதிரி பால் பாத்திரம் எல்லாமே அதில் இருக்குது. இது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. சிக்னோராவேர் ப்ராடக்ட் இதெல்லாம். இந்த பாத்திரம் எல்லாமே 3 டைப்பாக இருக்கும். அதாவது சாண்ட்விச் பாட்டம், ட்ரீப்ளே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி 3ஆக இருக்கும். சாண்ட்விச் பாட்டம் அப்படின்றது என்னென்னா பாத்திரம் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும். அந்த பாட்டம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் ட்ரீப்ளேயாக இருக்கும். 304 ரூபாய். ட்ரீப்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இந்த ட்ரீப்ளே வந்து நமக்கு எப்போதும் எல்லா பாத்திரமும் இதில் வாங்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம பொரியல் செய்கிறது, சாம்பார் செய்கிறது, கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறது மட்டும் ட்ரீப்ளேயில் வாங்கினா கூட போதும். மற்றபடி நார்மலாக நம்ம சுடு தண்ணி வைக்கிறது, சாதம் வைக்கிறது, பானை, இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரீப்ளே வேண்டாம். நம்ம நார்மலாக சாண்ட்விச் பாட்டமோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ கூட நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே சிக்னோராவேர் ப்ராடக்ட் தான். நிறைய சட்டி வச்சுருக்காங்க. அதுலேயே அடுக்கு சட்டி மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இந்த பிராண்டு எல்லாமே, அதாவது ட்ரீப்ளேயே கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்படி நீங்கள் ட்ரீப்ளே வாங்குறீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து 2.5 அதிலிருந்து 3 mm வரைக்கும் கண்டிப்பாக திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அது மாதிரி அதோட மினிமம் அந்த கிரேடு வந்து 302 இருக்கணும். 302 to 304 அந்த மாதிரி கிரேடில் பார்த்து வாங்குங்க. பிராண்டட் தான் வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் திக்னஸ் கம்மியாக இருக்கிற பாத்திரம் அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் வாங்கும்போது திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க பாத்திரமாக பார்த்து வாங்குங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கடாய் எல்லாமே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ நீங்கள் அயனாக இருந்தாலும் காஸ்ட் அயன், ட்ரீப்ளே குக்வேர், இது எல்லாமே நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் மதுரை மாட்டுத்தாவணிலே கிடைக்குது. எல்லா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரான்ச்லேயும் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே உங்கள் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்கிக்கோங்க. நான் அதிகமாக ரேட் சொல்லாமல் அந்த பிராண்டை பற்றி சொன்னது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போடுங்க. இது ஒரு குட்டி கடாய் தான். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அந்த மேலே உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு போட்ட பாத்திரம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், 469 ரூபாய். இந்த பால் பாத்திரம்லாம் 120 mm, செம்ம வெயிட்டாக இருந்தது. இது அதுலேயே பெரிய பாத்திரம், ஒரு நல்ல 2 லிட்டர் பால் காய்ச்சுற மாதிரி இருந்தது. 1259 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நல்ல வுட்டில் பிடி போட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம் எல்லாமே மல்டி பர்பஸ் யூஸ் தான். இதுவும் அதே மாதிரி சாஸ்பேன் தான். அந்த மேலே பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருந்தது. இதெல்லாம் நம்ம மல்டி பர்பஸ் யூஸ்க்கு பண்ணிக்கலாம்.
இதுவுமே ஒரு ட்ரீ ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அழகழகான பாத்திரங்கள் யாருக்கு தான் பிடிக்காது, அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு இந்த கடாய் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தது. 1992 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கிளாஸ் லிட்டோட சூப்பரான ஒரு ட்ரீ பிளேயில் இருக்கக்கூடிய பிரியாணி கடாய் பாருங்கள், 2063 ரூபா. அந்த மேலே உள்ள மூடியோடு வருது. 2000 ருபீஸ்க்கு இது மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும். பிரியாணி பண்ணிக்கலாம், ஒரு 10-15 பேருக்கு சாம்பார் அந்த மாதிரி வைக்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்க காமிக்கிற கடாயெலாம் 1300 ரூபா அந்த ரேட்டுக்கே கிடைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.